எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். பரோட்டாக்கும் ஆப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த கோபியில் செஞ்ச இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். சப்பாத்திக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணுவீங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த கோபி கிரேவி. இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் நம்ம சில இன்க்ரீடியன்ட்ஸ் வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன், அப்புறம் காஞ்ச மிளகா, கேஷ்யூநட் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா வதக்க போகிறேன். தக்காளிலாம் நல்லா மையாகணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளிலாம் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நான் நல்லா மையாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ கடாயில் திருப்பியும் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ண காலிஃப்ளவர் பீசஸை அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் சேர்த்துட்டு கோபியை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மீடியம் ஹை ஹீட்டில் நம்ம கோபியை எல்லா சைடும் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு கோபி. ஸோ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணும்போது அதோட சுவையே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் திருப்பியும் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போது கிரேவிக்கு தகுந்த மாதிரி தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் பட்டை சேர்க்குறேன், பிரிஞ்சி இலை சேர்க்குறேன், அதுக்கப்புறம் சீரகம் சேர்க்குறேன். ஸோ இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம சாட்டே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை சேர்க்குறேன். ஸோ இப்போ இதை எண்ணெயிலேயே நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணோம். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் மசாலா பொடியெலாம் சேர்க்க போகிறேன். சில்லி பவுடர் சேர்க்குறேன், மஞ்சள் பொடி சேர்க்குறேன், கொரியாண்டர் பவுடர் சேர்க்குறேன், கரம் மசாலா சேர்க்குறேன், அப்புறம் உப்பு. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தீயாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாங்கள்லாம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணோங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸாவது மினிமம் குக் பண்ணோம். ஸோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்க்குறேன். ஸோ தண்ணி நல்லா சேர்த்துட்டு கோபி சேர்க்குறேன். ஸோ கோபி ஒரு 20% அந்த மாதிரி தான் குக் ஆகிருக்கு. ஸோ இதில் தான் நல்லா குக் பண்ண விடணும். ஸோ ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க இது நல்லா குக் ஆக. ஸோ தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. ஸோ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கோபி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் கஸ்தூரி மேத்தி சேர்க்குறேன், கொத்தமல்லி சேர்க்குறேன், அப்புறம் கடைசியாக பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஸோ இதை நம்ம நல்லா கிளறிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணால் கோபி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு, நான்க்கு, ஆப்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி இதை சப்பாத்திக்கு சாப்பிட போகிறேன். ஓகேங்களா? நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.